பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் கால வேளையிலும் நாம் ஒரு மனதாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சிறிது நேரம் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமன் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். அன்பின் நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன எங்கள் சர்வ நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே ஆட்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாரே, எந்த தீங்குக்கும் அணுகாதபடி நம்மளை பாதுகாத்தாரே, அதற்காக அவருக்கு நாம் நன்றிகளை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை காத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பராமரித்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை போஷித்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரை உடுத்துவித்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவு இருந்தாலும் போதாதப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காய், ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காய், எல்லா உபகாரங்களுக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அர்ப்பணிக்கிற அந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஒரு விசை ஆண்டவரே அப்பா கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் துதிகளும் அப்பா உங்க பார்வையில அருமையாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். தூரமாய் இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, துரோகிகளாய் இருந்தோம், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே கர்த்தாவே தேடும்படியாய், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த மாயமான உலகத்திலே, அக்கிரமும் பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் எங்களை காத்த ஆண்டவரே அநாதி சிநேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய தயவினால அப்பா உமக்கு கிருபையினால நீங்க நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற வேதனையோடு, கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எங்க வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி திகைத்து இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. இந்த வேளையிலே ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையின் இரக்கம் ஆண்டவரே அப்பா அளவில்லாமல் நீங்க ஆண்டவரே அப்பா ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவங்க ஜெபிக்கிற இடத்துல உங்க பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் ஆள்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா என்னென்ன சிச்சுவேஷன்ல ஆண்டவரே அப்பா இருக்கிறாங்க என்பதை நாங்கள் அறியோம். கர்த்தர் நீர் அறிகிறீர் ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன ஆண்டவரே பாரங்களோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த டிவிக்கு முன்பதாக அப்பா உம்மை ஸ்தோத்திரம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம். கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்தில்
இருதயத்தின் ஆண்டவரே யோசனைகளை தூரத்திலிருந்து அறிகிற சர்வ வல்லமையுள்ள தேவ நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஏக்கங்களையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகத்தையும் ஆண்டவரே பாரத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி பலிகளை அர்ப்பணிக்கிறோம். துதிகளினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீங்களே. இந்த கால வேளையிலே நாங்கள் துதித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே, உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒரு காரியங்களை எங்களால் எங்களுடைய சுய எண்ணங்களினால சுய புத்தியினால அப்பா ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாது தகப்பனே. அப்பா உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டும். இந்த கால வேளையில கர்த்தாவே உங்க கிருபைக்காய் காத்திருக்கிறோம். உங்க கிருபையினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபையினால நீர் எங்களை ஆண்டவரே அப்பா அந்த நாளில் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை கத்த நீங்க பொறுப்பெடுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம்தான். அநேக நேரங்களிலே நாம் இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். அநேகர் மூலமாக நாம் இதை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே மறுபடியுமாக அந்த வார்த்தையை கொண்டு நம்மளை தைரியப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் கத்த விரும்புகிறபடினாலே ஒரு முறை கூட நாம் இந்த வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த வசனத்தின் முதல் வார்த்தையினாலே நம்மளை தேற்ற விரும்புகிறார். நீ பயப்படாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அநேக தருணங்களிலே மனுஷர்கள் நம்மளிடத்திலே சொல்லுகிற காரியம், நீ எதுக்கு பயப்படுற, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உங்ககிட்ட தானே இருக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் போதும், அல்லாவிட்டால் எங்களை அழைத்தால் போதும், நாங்கள் உடனடியாக வந்து எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லி மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒருவேளை நமக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது, அல்லாவிட்டால் ஒரு முக்கியமான ஒரு அவசரத்துக்காக நம்ம அவர்களை கூப்பிடும்போது, பிரியமானவர்களே, அவர்கள் நமக்கு ஓடி வந்து
உதவ முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படும். அல்லாவிட்டால் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர்கள் தயங்குவர்களாக காணப்படுவார்கள். எல்லாம் நம்மிடத்தில் பேசும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, நிச்சயமாக மனிதர்களால் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலையும் உதவ முடியாது, நமக்கு ஒரு தைரியத்தை தர முடியாது. ஆனால் நம்முடைய இயேசு நமக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு உதவியையும் ஒத்தாசையும் தருகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எல்லா விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையினால் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, பலவிதமான சூழ்நிலையிலே பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, இந்த நாளிலே நாங்கள் இந்த காரியத்தை எப்படி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அது செய்தும் காட்டினார். பிரியமானவர்களே, அப்படி கர்த்தர் செய்து அவர் நமக்காக காண்பித்ததான ஒரு சில காரியங்களை இதற்கு உதாரணமாக நாம் பார்த்துவிட்டு நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஜபாலே தலைவன் ஆகிய எவியூரு என்பவனுடைய மகள் மரண வியாதியாய் கிடக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜபாலே தலைவன் ஆகிய அந்த எவியூரு இயேசு கிராமத்தில் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரிடத்தில் ஓடி வந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண வியாதியில் இருக்கிறா, நீங்க வந்து அவளை தொட்டா போதும், என்னுடைய மகள் சுகமடைந்து விடுவாள் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்ன செய்கிறார் என்றால், அந்த எவிரு என்றதான மனிதர் அந்த இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அவளுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக, எவியனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக வழியிலேயே ஒரு சம்பவம் நடக்கிறது. 18 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த தொட்டு சுகப்படுத்தி அந்த ஸ்திரியோடு பேசி கொண்டு இருக்கிறதான வேளையிலே இந்த எவியனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து எவிரிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகள் மரித்து போனாள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அந்த எவிரிடத்திலே இந்த ஜனங்கள் ஒரு சில மனுஷர்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து அந்த எவிரிடத்திலே சொல்ல, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் அவனை தேற்றினார். பிரியமானவர்கள், அந்த வேளையில் ஐயோ, என் மக மரித்து போனாலே என்று சொல்லி அந்த மனிதன் வியாகுலப்படாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டான். நீ பயப்படாதே என்று சொன்னதான் அந்த வார்த்தையை அந்த மகன் பிடித்து கொண்டு பயப்படாமல் இயேசுவோடு கூட அமைந்தலாகவே போய்கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நாம் அந்த சூழ்நிலையில் நம்மை வைத்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு பிரச்சனை நமக்கு நேரிட்டு வரும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மோடு சொல்ல, நீ பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் பயந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்றுதான் அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறோமா? பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசு ஒரு வார்த்தை சொல்ல, நீ பயப்படாதேன்னா வேதத்திலிருந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லாவிட்டால் போதகர் மூலமாவோ யார் மூலமாகவோ இந்த வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது நீங்கள் அதை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில எவியனுடைய மகள் மரித்து போன, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இல்லை, வேறு பலவிதமான சூழ்நிலையில நாம் காணப்படுவோம். இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்படியாக எவிருவை பார்த்து இயேசு இப்படி கூறுகிறார், நீ பயப்படாதேன்னு சொல்லி இருக்கும் பொழுது அவன் தைரியமாக இருக்கிறான். பாருங்கள், இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு இந்த 3 சீஷரோடு கூட எவியருடைய வீட்டுக்குள்ளே அந்த மரித்து போன அந்த மகளுடைய அருகாமையிலே சென்று கர்த்தர் அந்த மகளை எழுப்பி விடுகிறார். பாருங்கள், இயேசு நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். அது நடந்துச்சா இல்லையா? நிச்சயமாக நடந்தது. கர்த்தர் செய்ததை அவர் சொன்னதை அந்த இடத்திலே செய்கிறவராக காண
காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளை நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள் மூலம், பலவிதமான சோதனைகள் மூலம் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட தான் இடைபடுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கூட நாம் வேதத்திலிருந்து நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருந்து 40வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே பாருங்கள், இயேசு கிராமத்திலே வந்து விதைக்கிறதான விதையை பற்றி, அதாவது எந்த நிலத்தில் எப்படி விதைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓமையை அவர் சொல்லி கொடுத்து கொண்டு அவர் அப்படியே சொல்லிவிட்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சீஷரிடத்து சொல்லும் பொழுது சீஷர்கள் இயேசுவை அந்த படவிலே ஏற்றி கொண்டு அக்கறைக்கு போகிறதுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்கிறது. அந்த படகு அந்த கடலிலே அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் இயேசுவோ படகினுடைய அடித்தட்டிலே பின்தட்டிலே படுத்து கொண்டு நித்திரை செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு அதே படகில் தான் இருக்கிறார். ஆனால் அலை வந்து மோதின பொழுது சீஷர்கள் பயப்படுறாங்க. இது அமிழ்ந்து போகுமோ, நாங்கள் மடிந்து போய் விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இயேசுனிடத்தில் இந்த சீஷர்கள் போய் சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீங்கள் நல்லா தலணியை வச்சு தூங்குறீங்களே, நாங்கள் இங்கே படகுல அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது இயேசு காற்றையும் கடலை அதிர்த்திட்டு சீஷரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார். நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க. பிரியமானவர்களே, இயேசு அதே படகில் தான் இருக்கிறார். ஆனால் சீஷர்கள் பயந்து போனார்கள். ஏனென்றால் வந்ததான ஒரு அலை, வந்ததான ஒரு பெருங்காற்று, படகு கவிழ்ந்து போகுமோ என்றதான ஒரு பயம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. ஆனால் இயேசு அந்த படகிலே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணராதவர்களாய் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த வேளையிலே இயேசு அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வேளையிலே நீங்கள் ஒரு விசை இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் போதும். பிரியமானவர்களே, என் கூட இருக்கிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை உங்களுக்கு அந்த அலையை போன்றதான பிரச்சனைகள் நீங்கள் அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் கூட உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வேளையிலே ஒரு விஷயம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்னும் அநேக காரியங்கள், அநேக இடங்களிலே பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு ஜனங்களிடத்திலும் சீஷரிடத்திலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக தெய்வ மனிதர்களோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்க பிள்ளைங்களுடைய திருமணம் ரொம்ப நாள் ஆகிறது, வயசு கடந்து போய் கொண்டிருக்கிறது, இனி என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அநேக வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை, இதன் மூலம் என்னுடைய மகளுடைய புருஷன் வீட்டில் எல்லாரும் அவளை நிந்திக்கிறாங்களே, அவளுக்கு குழந்தை இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்கள், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த காலை வேளையில் நீ பயப்படாதே, நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி நான் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஏசப்பா ஆண்டவரே, என் சூழ்நிலை எல்லாம் நீங்க அறிகிறீங்கப்பா, என் சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கை கவிழ்ந்து போறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா, ஒரு பயந்த சூழ்நிலை என்னிடத்தில் காணப்படுகிறது. இந்த வேளையில் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிடுறீங்கப்பா, எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வேளையில் என்னுடைய எல்லா சூழ்நிலையும் உங்கள் கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ தந்த நல்ல வார்த்தைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, வேதத்திலே ஆண்டவரே அநேக இடங்களிலே பயந்த சூழ்நிலைகள் வந்ததான ஒவ்வொருவருக்கு கத்த நீர் ஆண்டவரே அப்பா அந்த பயத்தை நீக்கி ஆண்டவரே அந்த இடத்திலே நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை கத்த நீர் செய்து ஒரு வெற்றியை காண கிருபை செய்தீங்கப்பா. அதே போல இந்த வேளையிலே கத்தாவே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து ஆண்டவரே அப்பா பயத்தோடு நடுக்கத்தோடு அப்பா நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்து கலங்கி நிற்கிறதான உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். என்னென்ன ஆண்டவரே தேவைகளோடு என்னென்ன பாரத்தோடு எதற்காக பயந்து இருக்கிறார்களோ அந்த காரியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நிவர்த்தி ஆகும்படியா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க பயத்தை நீர் மாற்றி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை வியாதியை குறித்துதான பயம், மரண பயம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கலாம். இப்பொழுதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதி பலவீனங்கள் மாறி ஆண்டவரே அந்த மரண பயம் இவர்களை விட்டு மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே அப்பா செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் ஆண்டவரே தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை அப்பா நீர் கொடுக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவர். இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றி எல்லா பயத்தையும் எடுத்து கத்தாவே ஒரு ஆண்டவரே பலனையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தையும் அப்பா ஒரு புது பலனை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த நாளிலே நீ செய்ய போற கிருபைகளுக்கு உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை வரும் நாட்களிலே உமக்கென்று சாட்சியாய் நிறுத்த போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கத்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா பிறந்த நாள் அப்பா திருமண நாளை காண இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எதை குறித்தாவது பயந்து இருக்கிறார்கள் என்றால் அதை நீங்க அந்த பயத்தை மாற்றி அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. இந்த புதிய வருடத்திலே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை காண இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலே தெய்வ சமாதான தெய்வ அன்பு நிலைத்து இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த நாளிலே கத்தாவே ஒருவேளை ஆண்டவரே பிறந்த நாளை காண இருப்பாங்க. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரத்தில் இருந்து கத்த நீர் ஈவாய் கொடுத்து அப்பா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த ஹெவன் டிவி ஸ்தாபகருக்காய் ஆண்டவரே அருமையான பாஸ்டர் மேத்யூ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்த நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே கத்த நீர் இன்னும் பலுகி பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே அநேக தேவைகள் ஆண்டவரே உண்டு தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஹெவன்ஸ் கார்டன் ஆண்டவரே கட்டி கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறதான அந்த நாட்களிலே ஆண்டவரே அநேக தேவைகள் உண்டு. கத்தனை சந்தித்து ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை நீ நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே நேபாள் ஆண்டவரே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வேண்டிய எல்லா தேவைகளையும் கத்த நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மூலம் இன்னும் அநேக ஆத்துமாக்களை உம்மண்டைக்கு கொண்டு வரும்படியான கிருபைகளை கத்த நீங்க கொடுங்க. அவர்கள் விதைக்கிறதான ஒவ்வொரு விதைகளும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆவியானவனை இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கத்தாவே ஆண்டவர் இதில் ஆண்டவரே அப்பா இணைந்து வேலை செய்கிற பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகளையும் நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தோடு காணத்தக்கதாய் ஆண்டவர் கத்தனை கிருபை செய். பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைத்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் கத்தாவே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளும் இந்த நாளிலே அவர்களுக்கு ஆண்டவரை நீ சந்தித்து அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் அவர்களை
ஆசீர்வதித்து அப்பா நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளோ வேணும் பெருக, நாங்கள் எவ்வளோ வேணும் சிறுக வேண்டும். துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.